இன்று முதல் திமுக நிர்வாகிகளை சட்டமன்ற தொகுதி வாரியாக 1-to-1 சந்தித்து பேசி வருகிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த 1-to-1 இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? வணக்கம். திமுக நிர்வாகிகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பை நடத்தி வருகிறார். அண்ணா அறிவாலயத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. குறிப்பா சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல ஆளும் கட்சியான திமுக தேர்தல் பணிகள்ல தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில தான் 234 சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளை 1-to-1 தனித்தனியாக சந்திச்சு ஆலோசனை நடத்துவேன் அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அந்த வகையில தான் இன்றைய தினம் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல விழுப்புரம், சிதம்பரம், உசிலம்பட்டி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள் அப்படின்னு ஒரு தொகுதிக்கு 10 நிர்வாகிகள் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா தேர்தல் தொடர்பா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் இலக்கை நிர்ணயித்திருக்கிறார். அந்த இலக்கின் அடிப்படையில களத்துல எவ்வாறு பணியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை தான் நிர்வாகிகளுக்கு இப்போது சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி திமுக அரசினுடைய சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பது, கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கடந்து எவ்வாறு தேர்தல் பணியாற்றணும் அப்படின்னு பல்வேறு ஆலோசனைகள் இந்த 1-to-1 சந்திப்பின் போது நிர்வாகிகளுக்கு திமுக தலைவர் சொல்வார் அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.